ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐடிஐ ஃபிட்டர் தியரி. இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா ஐஎஸ்ஆர்ஓ, ஐஓசிஎல், ஆர்ஆர்பி இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். தமிழில் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம எல்லா டாபிக்ஸையும் தமிழில் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து சேஃப்டி ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். விச் ஒன் இஸ் த பர்சனல் சேஃப்டி? ஆன்சர் ஏ, கீப் த மிஷின் க்ளீன். மிஷின்ஸை க்ளீனாக வச்சுக்கிறது. ஆப்ஷன் பி, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது. ஆப்ஷன் சி, கீப் த கேங்வே அண்ட் ஃப்ளோர் க்ளீன். கேங்வேனா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிற இடம். கேங்வேவும் ஃப்ளோரையும் க்ளீனாக வச்சுக்கிறது. ஆப்ஷன் டி, கீப் த டூல்ஸ் அட் தேர் ப்ராப்பர் பிளேஸ். டூல்ஸை ப்ராப்பர் பிளேஸில் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெஷரிங் டூலையும் கட்டிங் டூலையும் ஒன்றும் வைக்கக்கூடாது. மெஷரிங் டூல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். பர்சனல் சேஃப்டி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஐடிஐ புக்கில் வந்து ஸ்டாப்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஐடி ரிலேட்டடாக எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ஆன்சர் வந்து ஸ்டாப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரி எழுதிங்கன்னா ஆன்சர் வந்து கிவ்வே. கிவ்வேனா எப்படி இருக்கும்னா, ஹெக்ஸாகன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். கார்டட்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரெயின் ட்ராக் மட்டும் இருக்கும். அதுவே அன்கார்டட்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிக்விஃபைபிள் சாலிட்ஸ் எரியுது என்ன கிளாஸ் ஃபயர்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக 4 கிளாஸ் ஆஃப் ஃபயர்ஸ் இருக்குது. கிளாஸ் ஏல என்னெல்லாம் வரும்னா உட்டு, பேப்பர், கிளாத் இதெல்லாம் வந்து கிளாஸ் ஏல வரும். கிளாஸ் பியில் லிக்விட் டைப், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரிலாம் கிளாஸ் பியில் வரும். கிளாஸ் சியில் என்ன வரும்னா எல்பிஜி, சிஎன்ஜி இதெல்லாம் கேஸ் டைப் கிளாஸ் சியில் வரும். கிளாஸ் டியில் மெட்டல். இதுக்கு என்ன எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் ஏக்கு வாட்டர் டைப்பு, கிளாஸ் பிக்கு ஃபார்ம் டைப்பு, கிளாஸ் சிக்கு ட்ரை பவுடர் டைப்பு, கிளாஸ் டிக்கு ஹாலன் டைப்பு. ஹாலன் டைப்பில் கார்பன் டெட்ராக்ளோரைட் அண்ட் பிசி ஆஃப் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லிக்விஃபைபிள் சாலிட்ஸ் என்ன கிளாஸ் ஃபயர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, கிளாஸ் பி ஃபயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இமீடியட் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு முதலுதவி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் டாக்டர் கால் பண்ணுறது, கேர் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். இதோட ஆன்சர் ஏ, ஃபஸ்ட் டைப் முதலுதவி பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரெயின் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அன்கார்டட். ஆப்ஷன் ஏ, ஸ்கூல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு ஸ்கூல் பசங்க போகிற மாதிரி இருக்கும். கார்டட்னா ட்ரையாங்கிள்குள்ளே ட்ராக் மட்டும் இருக்கும். பெடஸ்ட்ரியன் கிராசிங்னா நம்ம பெடஸ்ட்ரியன் கிராசிங்லாம் பார்த்து போகலாம், அந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து அன்கார்டட். ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயும் பார்த்துட்டோம். உண்டு, பேப்பர், கிளாத் இதெல்லாம் என்ன கிளாஸ் ஃபயர்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, கிளாஸ் ஏ ஃபயர். எந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் கார்பன் டெட்ராக்ளோரைட் அண்ட் ப்ரோமோக்ளோரோடி ஃப்ளோரோமீத்தேன் ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, ஹாலன் எக்ஸ்டிங்யூஷர்.